மழை வெள்ள நிவாரணம் குறித்து டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்த உடனேயே இங்க இடி அதிகாரிகளுக்கு ஒரு சம்மன் அனுப்பப்படுகிறது. உடனே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் மோடி நிவாரண பணிகள் குறித்து அன்றைக்கு இரவே முதலமைச்சரை போன் பண்ணி கேட்கிறாரு. இதுவரைக்கும் பேரிடர் என்று அறிவிக்க முடியாது. இதுவரைக்கும் நான் மக்களை பார்க்காமே இருந்த பாஜக நிர்மலா சீதாராமன் இப்ப திடீரென்று நான் தூத்துக்குடிக்கு மக்களை பார்க்க இருக்கிறேன் அப்படின்னு அறிவிப்பு பண்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய அரசனுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்போது இல்ல, எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா அவர் மக்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிறத அவருடைய அப்படிப்பட்ட ஒரு சேடிச மனப்பான்மை கொண்டவராக நான் அவரை பாக்குறேன். அதாவது முதல்ல ஜிஎஸ்டி வருது. அப்போ ஹோட்டல்ல சாப்பிட்றது கூட வரி போடுறாங்களேன்னு கேட்டுமோ உங்களை யாரும் ஹோட்டல்ல சாப்பிட சொன்னா என்கிற கேள்வி. அதே போல வெங்காய விலை கூடி விட்டது என்று ஒரு தடவை கேள்வி வருது. வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட்றது இல்லை. அதாவது ஒருவருடைய உணவு பழக்கம் என்பது வேறு. நீங்கள் பிறந்திருக்கிற குலத்தில் நீங்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டீங்க. அதற்காக அதை சாப்பிடுகிற அடித்தட்டு மக்கள் உங்களுக்கு ஏற்ற உணவு பழக்கத்துக்கு அவர்கள் மாற வேண்டும் என்பது என்ன அவசியம்? இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அன்றைக்கு நாம் படித்திருக்கிறோமே பிரெஞ்சு புரட்சியின் போது ஒரு உணவில்லைன்னு போய் கேட்கும் போது அது ஆணவத்தோடு பதிலளித்த அந்த அரசி எப்படி பதிலளித்தாரோ அதை போலதான் இந்த அம்மையார். ஏன்னா அன்றைக்கு நடந்தது மன்னராட்சி, ஆனா இங்க மக்கள் ஆட்சியில இவர் இப்படி பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் ஒரு முறை கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர். ஒரு முறையாவது நீங்க மக்களை சந்திச்சு தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் நிர்மலா சீதாராமனுக்கு மக்கள் படுகிற அவஸ்தை, மக்கள் படுகிற துயரம் புரிந்திருக்கும். கொல்லைப்புற வாசல் வழியாக தொடர்ந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு மக்கள் படுகிற வலியும் வேதனையும் எப்படி புரியும்? அப்போ அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த பிரஸ் மீட்டே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவர் பதில் சொன்ன விதம், அவருடைய உடல் மொழி எல்லாமே ஆபத்தையும் செருக்கையும் காட்டுகிறது. பொதுவாக ஒன்றிய அரசு தன்னுடைய ஒன்றியத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அந்த மாநில மக்கள் ஒரு பேரிடரில் சிக்கி தவித்திருக்கிறார். அப்போ அவர்களுக்கு ஆறுதலாக துணையாக நாங்கள் இருக்கிறோம் என்று தார்மீக ரீதியாக அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு உதவ வேண்டும். ஆனா இங்க மாநில அரசு தன்னுடைய கோரிக்கையை கேட்கிறது. ஆனால் அதையும் கூட ரொம்ப ஆணவமா ஏதோ மாநிலத்துக்கு பிச்சை போடுவதை போல அவர் பேசுறார். அடுத்த நொடியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளே அவர் சமூகத்தை சார்ந்திருக்கிற ஒரு நாளிதழ், அந்த நாளிதழ் பாத்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பிச்சை கேட்பதை போலவும் நிர்மலா சீதாராமன் பிச்சை போடுவதை போலவும் ஒரு கார்ட்டூன் போடுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாநில மக்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டாமா, யோசிக்க வேண்டாமா? ஆக இப்படி இருக்கிற சூழல்ல தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து இந்த பிரச்சனை முறையாக சட்ட ரீதியாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக மதுரையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வந்தவுடனே அது அமலாக்கத்துறையை மட்டுமல்ல, அந்த அமலாக்கத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசனுடைய நிதியமைச்சரையும் அந்த நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனையும் இவ்வளவு பதட்டப்பட வைத்திருக்காங்க. அப்போ அதனாலதான் உடனடியாக இப்படி ஒரு நிலை ஏற்பட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்க முதல்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பேரிடர் கிடையாது, நாங்க தேசிய பேரிடர்னு அறிவிக்க முடியாது என்றெல்லாம் சொன்னவர்கள் உடனடியாக நேற்றைய தினம் பிரதமர் மோடியே முதல்வரை தொடர்பு கொண்டு பேசுகிறார். நான் நிர்மலா சீதாராமன் அனுப்பி வைக்கிறேன், அவங்க நேரடியா பார்ப்பாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆக இந்த மாற்றம் இவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு சாணக்கியத்தனமான ஒரு நடவடிக்கைக்கு, இவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த வியூகத்திற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாம் பார்க்கிறோம்.